நண்பர்களே, மதுரை கடச்சனேந்தலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 4 சென்ட்டுங்க, 1400 சதுரடி உள்கட்டுமானத்தில் ஒரு இண்டிபெண்ட் வில்லா. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடுங்க, சரிங்களா. 85 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க, நெகோசபிள்ங்க, ரேட்டு பேசிக்கலாங்க, வேலை பேசிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 24 அடி ரோடு வந்துடுதுங்க. ரோடு பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. ஏரியா சூப்பராக டீசெண்டாக அருமையாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. அப்படியே பாருங்கள், கார் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ச்சூனர் காரை நம்ம வந்து தாராளமாக ஏற்றி நிப்பாட்டலாம். இன்னோவா சொல்லலை, ஃபார்ச்சூனர் கார் சொல்கிறேன், அதை விட பெருசாக தானே இருக்கும் அது சைஸ் வைஸாக எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி இது கார்லேயே நான் நிறையா இது நிற்கல, அதை விட பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குல்ல, அந்த காரை தாராளமாக இதில் வந்து பார்க் பண்ணலாம். இதுவே 200 சதுரடி கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. முன்னாடி நல்ல பூச்செடிகள்லாம் வச்சுருக்காங்க. தேக்கில் கதவு பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக பாலிஷ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அந்த தேக்கு மர டோரு பாருங்கள், சூரியனுடைய அந்த ஃப்ளேம் அப்படியே எரியிறது அப்படியே அழகாக போட்டிருக்காங்க மரத்துலேயே, தெரியுதுங்களா. இந்த மாதிரி வருது. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் அழகாக நல்லா நேர்த்தியாக இருக்குது. உள்ளே வந்தோடனே பாருங்கள், செமி ஃபர்னிஷ்டு. இதில் சோஃபா இந்த மாதிரிலாம் வந்துடுது, டைனிங் டேபிள், சேர்ஸ் எல்லாமே வந்துடுது. முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஹால் பார்த்திங்கன்னா, இந்த ஹால் பார்த்திங்கன்னா ஒரு 300 சதுரடி இருக்குங்க தோராயம். 1-2 கூட குறைய இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம பார்வையிலே வந்து அதை கவர் பண்ணி பார்த்துருவாருங்களேன், தெரியுதுங்களா. உங்களுக்கு சோபா இதெல்லாம் அடைச்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா 300 சதுரடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வருது. முன்னாடி வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வந்துடுது, தெரியுதுங்களா வீடியோ எடுக்கிறது. இந்த மாதிரி இது வந்து டைனிங் டேபிள், சேர்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் போட்டுக்கலாம். சேர் எடுத்துகிட்டு உள்ளேயே வச்சுக்கலாம். நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய ஹாலுங்க, இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி சோபாலாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. டிவி ஷோகேஸ் அருமையாக இருக்குது. பூஜா ரூம், கபோர்டு எல்லாமே நேர்த்தியாக அருமையாக இருக்குது. 3 பெட்ரூமுங்க இந்த வீட்டில். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நல்லா வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 4 8 12 12 2 14 2 4 6 8 10 140 சதுரடிங்க. இந்த பெட்ரூம் வந்து 140 சதுரடி. இந்த மாதிரி நல்லா நேர்த்தியாக இந்த இதெல்லாம் வந்துடுது பாருங்கள். இந்த லாஃப்ட் கபோர்டு, பீரோ கபோர்டு எல்லாமே நல்லா நேர்த்தியாக வந்துடுது. மேலே இந்த பால் சீலிங்குள்ளே எல்இடி ஒர்க்கு நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. லெட்டின் பாத்ரூம், இதுலேயே கிளாஸ் ஒர்க் எல்லாமே வந்துடுது. வெஸ்டர்ன் டாய்லெட் இந்த மாதிரி வருதுங்க. இதில் இன்னொரு பெட்ரூமு. இது வந்து 2 4 6 8 10, இது 10க்கு 10 இருக்கக்கூடிய பெட்ரூமு. இதுலேயே இந்த பீரோ கபோர்ட்லேயே இந்த கண்ணாடியெல்லாம் கொடுத்துருக்காங்க, முகம் பார்க்குற கண்ணாடி, தெரியுதுங்களா. இதுலேயும் லெட்டின் பாத்ரூம் எல்லாமே இப்படி அட்டாச் பண்ணிடுது. மேலே லாஃப்ட் கபோர்டு எல்லாமே, பால் சீலிங் எல்லாமே நல்லா அமைச்சிருக்கிறாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, பார்ப்பாங்க. ஏன்னா உள்ள எல்இடி ஒர்க்கு, மேலே கலரிங், நீங்கள் என்ன கலர் விரும்புகிறீங்களோ அந்த கலர் கொடுக்குறதுக்காக அதை அப்படியே வச்சுருக்குறாங்க. கிச்சன் பாருங்கள், ஸ்பேசியஸான கிச்சனுங்க பாருங்கள். 2 4 6 8 10 8 10 10 12 120 130 சதுரடிக்கு குறையாத கிச்சன். பெரிய கிச்சன், பெரிய கிச்சனுங்க. 140 சதுரடி வரைக்கும் இருக்கும் மாடுலர் கிச்சன். இந்த மாதிரி வருது. கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் அழகாக நேர்த்தியாக போட்டிருக்காங்க பாருங்கள். கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக வருது. இந்த மாதிரி பீரோ கபோர்டு எல்லாமே திங்ஸ் நிறையா வச்சுக்கலாம்.
பார்த்தீங்களா? இந்த இடத்துல கூட உட்காந்து இதுலேயும் உட்காந்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இதுவே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இந்த இடம், நல்லாயிருக்கு. இப்போ இன்னொரு பெட்ரூமு, மொத்தம் 2 பெட்ரூம் பார்த்தோம். இது 3வது பெட்ரூமு. இது வந்து 2, 4, 6, 8, 10, 4, 2, 8, 3, 12, 12, 14, 140 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி சேனல்ஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் ஏரியாவில் இன்னும் அந்த வேலைகள் பாக்கி இருக்கும் போல் அது வேலை பார்த்துருவாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது, அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் இப்படி வந்துடுது, கண்ணாடியெல்லாம் இருக்குது. இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டு ஒர்க் பூராமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், மாடிக்கு போய் பார்த்துருவோம். மாடியை பாருங்கள், மாடியில் எல்லாமே இந்த கூலிங் டைல் பதிச்சிருக்காங்க. நல்லா 1 மணி வெயில் இதாக இருக்குது. செப்பல் போடாமல் தான் நிற்கிறேன், இல்லைன்னா நிற்க முடியாது. பார்த்தீங்களா லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்கா? யானைமலை நல்லாயிருக்குங்க, ரொம்ப நியரஸ்ட்டாக பார்க்குறதுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் சீனரி. இந்த ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க. மேலே வந்து ஒரு 1000 லிட்டர் கெப்பாபிலிட்டி டேங்க் வந்துடுது. அந்த துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு இந்த இடத்துலையே வாஷிங் மிஷின் வச்சிடலாங்க. நல்ல பெரிய இதாக இருக்குது. இந்த இருக்குது வாஷிங் மிஷினுக்கு குழா இருக்குது, இந்த இருக்குது ப்ளக் பாயிண்ட்டு. இந்த இடத்துல வாஷிங் மிஷினை வச்சுருவாங்க, மழை பெஞ்சாலும் நினையாது. நல்லா சூப்பராக பில்லர் போட்டு ஒரு நல்ல மழையில் நினையாத அளவுக்கு வச்சுருக்காங்க. மாடியை பாருங்கள் எவ்வளோ பெரிய மாடின்னு. ஒரு பெரிய விசேஷத்துக்கு, வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இதுலேயே வந்து பந்தியை வச்சு நடத்தி முடிக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்ல பெரிய மாடிங்க. ரேட்டு நெகோசியபிள் பண்ணிடுவாங்க. லொக்கேஷன் நல்லாயிருக்கு, தண்ணி நல்லா இருக்குது, அருமையான ஒரு இடமா இருக்குது, அமைதியான இடமாகவும் இருக்குது, பாதுகாப்பான இடமாகவும் இருக்குது. பாருங்கள். மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க, வந்து இந்த வீட்டை பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.